அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி குங்குராஜன். பாவைப்பூட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மாவிளக்கு தான் செய்ய போகிறோம். ஆடி மாதம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா அம்மனுக்கு ரொம்ப விசேஷமான மாதம். எல்லா கோயில்களையும் மாவிளக்கு போட்டு பூஜை பண்ணுவாங்க. குலதெய்வ கோயிலுக்கும் போவாங்க மாவிளக்கு எடுத்துகிட்டு. அந்த மாவிளக்கு வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மாவிளக்கு போட்டு நம்ம பூஜை பண்ணும்போது குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த மாவிளக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும். இது தெரியாதவங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்காக இந்த மாவிளக்கு நான் எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். வாங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நான் சேர்த்துறேன்னு பார்க்கலாம். இந்த மாவிளக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி வந்து இந்த மெஷரிங் கப்பில் ஒரு கப் எடுத்துருக்கிறேன். அது ஒரு 200 கிராம்ஸ் வரும். இதுக்கு வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா இது 3/4 கப் எடுத்துருக்கிறேன். இந்த மெஷரிங் கப்பில் 3/4 வாசிக்கு எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் இருந்துச்சு, ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டேன். இது கொஞ்சம் நெய் வந்து நம்ம வந்து பிசையும் போது நெய் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இவ்வளோ தான் இந்த விளக்கு செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பச்சரிசியை 2-3 தண்ணியில் நல்லா கழுகிட்டு நல்ல தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். பாருங்கள், பச்சரிசி வந்து 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. ஊறின பச்சரிசியை அந்த வடிகட்டில் போட்டு தண்ணி வடிகிறதுக்காக இதில் ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சுருந்தேன். நல்லா தண்ணியும் வடிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம வெள்ளை துணியில் போட்டு ஃபேன் காற்றுல காய வச்சுட்டு வரணும். ஒரு அரை மணி நேரம் ஃபேன் காற்றுல வச்சா நல்லா காஞ்சிக்கும். இதை வெயிலில் எல்லாம் காய வைக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் துணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அதில் இதை பரவலாக போட்டு காய வைக்கணும். இப்போது இதை நான் வந்து ஃபேன் காற்றுல வச்சு நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வரேன். அரிசி ஃபேன் காற்றுல வச்சு நல்லா உலர்ந்துருச்சு. இப்படி அரிசி இப்படி பிடிச்சோம்னா அரிசி இப்படி ஒட்டணும் கையில். ரொம்ப ட்ரையாக வந்து நம்ம காய விடக்கூடாது. கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும், தண்ணி சொட்டக்கூடாது. இப்படி பிடிச்சி பார்த்தோம்னா இப்படி அரிசி வந்து கையில் ஒட்டணும். இவ்வளோதாங்க. இதை வந்து நான் மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வரேன். பார்க்கலாம். பாருங்கள், இது மாவு ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம நல்ல ஜல்லடையில் நல்லா ஜலிச்சு குருணை இல்லாமல் எடுத்துக்கணும். மாவு நல்லா நைஸாக சலிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம மாவு மிக்சியில் அரைச்சி சலிச்சோம் இல்லைங்களா, அதில் இவ்வளோ கப்பி இருக்கும். இந்த கப்பி நமக்கு வேண்டாம். நிறையா இருந்தால் இன்னொரு போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி இப்போ நம்ம சலிக்கலாம். இது ரொம்ப இருக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இது வேண்டாம். நம்ம பாருங்கள், மாவு நல்லா அரைச்சி சலிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இது வந்து ஒரு 200 கிராம் பச்சரிசி. இப்போ இதுக்கு வந்து இந்த கப்பில் தான் நான் 1 கப் பச்சரிசி எடுத்தேன். இதே கப்பில் வெல்லம் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோன்னா 3/4 கப் எடுத்துருக்கோம். இதுதான் ரேஷியோ. இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்து பிசையணும். ஒன்றா போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கனையணும். சூட்டுக்கே பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து நமக்கு அப்படியே கரைஞ்சிரும். நமக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏலக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நம்ம நல்லா இப்படி பிசைஞ்சிட்டே தான் இருக்கணுங்க. நல்லா இப்படி கலக்கிட்டே இருக்கும்போது அது வந்து சர்க்கரை வந்து அப்படியே மெல்ட் ஆகி நமக்கு வந்து அந்த ஒரு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். அது வரைக்கும் நம்ம இப்படி தான் பிணையணும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு கெட்டி ஆகிடுச்சு. இன்னும் நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா கலக்கணும். இது கூட வந்து நம்ம நெய்யை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பிசைஞ்சாச்சு. இதெல்லாம் இப்போ இதை வந்து நாம் 2ஆக பிரிச்சுக்கலாம். ஏன்னா 2 விளக்கு பண்ணுறோம். அதனால் நம்ம 2 விளக்குக்கு இப்படி பிரிச்சுக்கிறோம். வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து 2ஆக பிரிச்சுட்டு இதை வந்து இப்படி நம்ம தட்டணும். நல்லா தட்டி இந்த மாதிரி டைட் பண்ணணும். டைட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நாம் இந்த பெருவரில் வச்சு ஹோல்ஸ் போடணும். நம்ம மாவிளக்கு ரெடி பண்ணி மஞ்சள் குங்குமத்தில் கொட்டு வச்சு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது விளக்கு போட்டுக்கலாம். பாருங்கள், மாவிளக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே அளவுகளோடு இப்படியே செஞ்சு பாருங்கள். கோயிலுக்கு இதே மாதிரி மாவிளக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க. குலதெய்வ கோயிலுக்கு கொண்டு போனாலும் இதே மாதிரி பச்சை மாவிளக்கு செஞ்சு இதுக்கு நெய் ஊற்றி தான் தீபம் போடணும். மாவிளக்கு வச்சு நம்ம பூஜை பண்ணும்போது நம்ம வேண்டுதலெல்லாம் நிறைவேறும். குடும்பம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.